Hola, me llamo Arun. Yo hablo español. Yo aprendiendo español todos los días. என்னடா திடீரென்று ஸ்பானிஷ் மொழியிலே பேசுகின்றேன், என்ன மாயமோ மந்திரமோ என்று நினைக்கின்றீர்களா? அப்படி ஒன்றுமில்லை. கடந்த 650 நாட்களாக இடைவிடாது டுவாலிங்கோ என்ற ஆப்பிலே ஸ்பானிஷ் மொழியை ஒவ்வொரு நாளும் சில நிமிடங்கள் ஒதுக்கி கற்றுக்கொண்டதன் விளைவாக பேசியதுதான் இந்த வார்த்தைகள். நீங்கள் கூட இப்போது ஏஐ உலகிலே எந்த மொழியை வேண்டுமென்றாலும் கற்க முடியும். அதற்கான வாய்ப்பை தந்திருக்கின்றது. நீங்கள் ChatGPT, ஜெமினி உட்பட எந்த சாட்போட்டிலும் உங்களுக்கு ஒரு லெசன் பிளான் தாருங்கள், நான் இந்த மொழியை படிப்பதற்கென்று கேட்டீர்கள் என்றால் அது உங்களுக்கு தரும். அப்படியாக நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் அதோடு பேசக்கூட முடியும், அந்த மொழியை உச்சரிக்க முடியும். இதற்கான வாய்ப்பை இப்போது இந்த ஏஐ வழங்கி இருக்கின்றது. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழியை போன்று இனிதாவது எங்கும் காணோம் என்று மகாகவி பாரதியார் கூறியிருந்தார். ஆவணங்களை பார்க்கையிலே நான் இன்று பெர்ப்ளெக்சிட்டி ஏஐலை தேடி பார்த்தபோது அவருக்கு கிட்டத்தட்ட 32 மொழிகள் தெரிந்திருந்ததென்று ஒரு ரிப்போர்ட்டிலே வருகின்றது. இன்னொன்றிலே 14 மொழிகள் தெரியும் என்று வருகின்றது. அதிலே 3 வெளிநாட்டு மொழி, மேற்கத்திய மொழிகளை தெரிந்து வைத்திருந்தார். அதிலே ஆங்கிலம், பிரெஞ்சு உட்பட என்று கூறியிருந்தார். பாரதியார் அறிந்த வகையிலே அவருடைய மொழி புலமையின் அடிப்படையிலே தமிழ் மொழியை போன்று இனிதாவது எங்கும் காணோம் என்று கூறியிருந்தார். நான் கூறுவது, ஒரு சில மொழிகளிலே ஆயிரக்கணக்கானோர் அதாவது கோடிக்கணக்கானோர் பேசுகின்ற மொழிகள் இருக்கின்றது. சில மொழிகளை சில 1000 பேர் தான் பேசுகின்றார்கள். அந்த மொழியை பேசுகின்றவர்களுக்கு அந்த மொழிதான் சிறந்தது. எம்முடைய தமிழ் மொழியை தெரிந்தவர்களுக்கு எம்முடைய மொழிதான் உயர்ந்தது என்று நாங்கள் எப்போதுமே கர்வப்பட முடியும். ஆனால் ஏனைய மொழிகளை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஸ்பானிஷ் என்பது உலகத்திலேயே அதிகம் பேசப்படுகின்ற முதல் 3 மொழிகளிலே ஒன்று. அதாவது ஆங்கிலம், சீன மொழி, அதில் அடுத்ததாக ஸ்பானிஷ் மொழி வருகின்றது. சில இடங்களிலே உலகிலே 2வது அதிகமானவர்கள் பேசுகின்ற மொழியாக கூட ஸ்பானிஷை கூறுகின்றார்கள். அந்த வகையிலே நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எம்மால் இயன்ற அளவுக்கு புதிய மொழிகளை அறிந்து கொள்ளுங்கள். அது உங்களுடைய உலகத்தை மிகுந்த பரவசமாக்கும். நன்றி, வணக்கம்.